தியானம் பண்றது பண்ணணும். நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். நான் தியானம் பண்ண தேவையில்ல. நான் நெறைய பணம் காசு இருக்கு. நான் பிஎம்சிக்கு குடுக்குறேன். அதனால நான் தியானம் பண்ண தேவையில்ல. நான் பேக் அண்ட் ஒர்க்ஸ் பண்றேன். அது சேவை செய்றேன். நான் தியானம் பண்ணலைனாலும் பரவால்ல. இந்த மாதிரி இல்லாம, யாரு எது குடுத்தாலும் நீ உன்னோட ஆன்ம வளர்ச்சிக்கு நீ தியானம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எது இருந்தாலும் இல்லைன்னு நம்மளுடைய உடலுக்காக சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா? அது எது நடந்தாலும் ஏத்துக்கிறது இல்ல. மனசுல துக்கம் இருந்தாலும் வயித்து பசின்றது இருக்கு, சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாக்கு உணவுன்ற தியானம் குடுத்துதான் ஆகணும். அப்பதான் ஆன்ம வளர்ச்சின்றது நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ இதுதான் 2 தலம்ன்றது ஒரு காம்புல 2 துளசி தளம் இருக்குன்னா, ஒண்ணு ஆனாபான சக்தி பத்தி சொல்றாரு, இன்னொன்னு ஞானத்தை பத்தி. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. சேட் மாஸ்டர் சொல்றது. தியானத்தால ஞானம் கிடைக்கும். ஞானத்தை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் செலிப்ரேஷனா இருக்கும்.